இந்த நெல்லை ஏத்தி இறக்கிறதுக்கு, அதாவது லோடிங் அண்ட் அன்லோடிங், அதுக்கு ஒரு 40 கிலோ மூட்டைக்கு 40 ரூபா கமிஷன் வாங்குறாங்களாம். அரசாங்கமே ஒரு மூட்டைக்கு 10 ரூபா கொடுக்கறாங்க. ஆனா இவங்க அதுக்கு மேல 40 ரூபா கமிஷன் வாங்குறாங்க. ஒரு டன்னுக்கு 1000 ரூபா கமிஷன். விவசாயிகள்கிட்ட இருந்து 10 ரூபா 20 ரூபா 40 ரூபாய்ன்னு காசை வசூல் பண்றாங்க. இதெல்லாம் ரொம்ப ஒரு மோசமான செயல். இது ஒரு அநீதி. இதை நம்ம தடுத்து நிறுத்திடுவான் அப்படின்னு பேசின விஜய் அவர்கள் வந்ததுக்கப்புறம் வாய் திறக்காம இருந்தால் கூட பரவாயில்ல, அதுக்கு நியாயம் சொல்றதுக்காக ஒரு அமைச்சரை அனுப்பி வச்சிருக்கிறாரு. அந்த உணவுத்துறை அமைச்சர் அங்கே போய் என்ன சொல்றாருன்னா, அதாவது லேபர்ஸ் சும தூக்குறாங்க, சும தூக்கி அங்கே சும இறக்குறாங்க. அப்படி இறக்கும் போது அவங்களுக்கு காசு கொடுக்கணும். அதனால 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா 40 ரூபாய்ன்னு அவங்க கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறாரு. ஒர்க் பண்ணுறாங்க, டிவிஷனில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா கொக்கு பண்ண சொல்லல, அங்கே அவங்க தங்கறதுக்கோ இல்லை அங்கே இருக்கிற டாய்லெட் வசதிக்கோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் அவங்க ஏற்பாடு பண்ணுறதுக்கு இல்லை. அதனால அவங்க நம்ம பண்ணி தர்றதில்லை, தரலது வரைக்கும். அதனால அவங்க 20 30 40 ரூபா மக்கள்கிட்ட பப்ளிக்கிட்ட வாங்கி அதை பயன்படுத்திக்கிறாங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிமு கிபிங்கிற மாதிரி ஆமு ஆப்பின்னு தான் சொல்லணும். ஆட்சிக்கு வருவதற்கு முன், ஆட்சிக்கு வந்ததுக்கு பின். ஆட்சிக்கு வருவதற்கு முன் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே அது தப்பு இது தப்பு, அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படின்னு பேசுவாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அது எல்லாமே சரிதான், அதில் இது பண்ண முடியாது, அது வாங்குறது சரிதான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இதை பார்க்கும்போது கடைசியில் ஓட்டு போட்ட விவசாயிகளாக இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் எல்லாருமே முட்டாள்கள் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. யோசிச்சு பாருங்க, நமக்கு மாற்றம் கிடைக்கும், மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி தான் ஓட்டு போட்டோம். கடைசியில் அது நமக்கே பெரிய இதுவாக தான் விழுந்திருக்கு. நல்ல மாற்றம் இது.